ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மெமரி பூஸ்டர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வரமிளகா போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரையை உள்ளே ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். வல்லாரை நல்லா வதங்கணும், அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை போகும். அடுத்து ஒரு துண்டு புளி சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் வதக்கக்கூடாது, அது தனியாக நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வதக்கின இந்த 2 பொருளையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெள்ளைப்பூடு ஒரு கை உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினதை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு வறுத்ததை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி அதை குறைன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அப்படின்னா சட்னி நல்லா இருக்காது. குறைன்னு அரைச்சி எடுத்தோன்னா சுவையான மெமரி பூஸ்டர் சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.